ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. உட்காருங்க தனலட்சுமி. நீங்களும் உட்காருங்கம்மா. இல்ல டாக்டர், பரவாயில்ல. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். லாஸ்ட் மந்த் வரும்போது கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டீங்களா? ஆமா டாக்டர். இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? என்னமோ கொஞ்சம் பேக் பெயின் இருக்கதான் செய்தேன். ஆனா பேபி மூவ்மெண்ட்லாம் நல்லா இருக்கேன். பேபி மூமெண்ட் டெய்லி ஃபீல் ஆகுதா? ஆமா டாக்டர், நல்லா மூவ் ஆகுது. சரி, உங்க பிபி செக் பண்ணிடுவோம், பேபி ஹார்ட் பீட்டும் செக் பண்ணிடலாம். சரி டாக்டர். ஒண்ணுமே ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்க. என்னத்தை கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்கி வச்சிருயா. என்ன தனலட்சுமி, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நீங்க நார்மல் டெலிவரிக்கு தான் ஆசைப்படுதியா? அப்பனா நாங்க சொல்றதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும்ல. ஆனா சாப்பிடவே முடியல டாக்டர். அப்படியே தோணுனால நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். சரி, பிபி செக் பண்ணிடுவோமா? சரி டாக்டர். ஏன் மெண்டல் கிறுக்கி, நீ என்ன பண்ணிக்கிட்டு நிக்கீங்க? கவி, நின்னு நின்னு போர் அடிக்குதுடி, கால்லாம் வலிக்குது. அதான் மெல்ல இங்க வந்துட்டேன். அதான் சும்மா இல்ல அவர் உன்னைய திட்டியதே. இப்ப அடுத்த பேஷண்ட கூப்பிடுவாரு. பெல் சத்தம் கேக்கண்டி. சில நேரம் அவியல அனுப்பிட்டு மறந்துடுவாரு. இவ வெளிய போனதா அடுத்தால நீ போ சொல்லுவேன்னு நினைப்பாரு. நீ வந்து இங்க கதை விட்டுட்டு நிப்ப, எனக்கு சேர்த்து தான் அறுப்பு கிடைக்கும். அங்க போய் நில்லு. போலாம், சத்தம் கேட்கும். எவ்வளவு நேரம் தான் அதுலயே காத்துக்கிட்டு நிக்கியது? நீ செய்ய தப்புக்கு தான் உன்னைய திட்டியது அவரு. இல்லன்னா கொண்டா, நானாவது போய் நிக்கேன். என் டியூட்டியை நான் தான் பாப்பேன். அதே போல நீ செய்ய தப்பால அறுப்பு கிடைக்கும். அப்பயும் ஒத்தையில வாங்கிக்க பாத்துக்கான். ஓகே, இது வாய் அடிச்சு உடைச்சிரும் பாத்துக்கான். அங்க போய் நில்லு. பெல் அடிப்பாரு. இதெல்லாம் இங்க சத்தம் கேட்காம இருக்கும். ஏமா அதெல்லாம் கேட்கமா? நான் காது கூர்மையா தான் வச்சுக்கிட்டு நிக்கேன். 2 நிமிஷம் காத்துக்கிட்டு இருந்தாலும் வெளியே வந்து கத்துவாரு. கவி, பாத்துக்கிட்டு தான் நிக்கேன். உள்ள இருக்கவே வெளியே வந்ததும் அடுத்த ஆள போ சொல்லலாம். பாரு, என் காதை மட்டும் நான் கூர்மையாக்கல, என் பார்வையை ஷார்ப் ஆக்கியிருக்கேன். டோரையே பாத்துக்கிட்டு நிக்கேன் பாரு. எந்தாலே போய் தோலாம். எனக்கு சேர்த்து நிக்க அறுப்பு கிடைக்கணும் பாத்துக்கா. அது பிறவைக்கு இருக்கும் உனக்கு. தனலட்சுமி, பயப்படாதுங்க, நீங்க நல்லா இருக்கீங்க. பேபியோட ஹார்ட் பீட்ட நல்லா இருக்கு. இருந்தாலும் டாக்டர், ரொம்ப பயமாவே இருக்கு. அம்மா பயந்தீங்கன்னா குழந்தையும் பயப்படலாம். அது சொல்லுங்க, எப்ப பார்த்தாலும் பயத்திலே இருக்கா. நாங்க இருக்கோம். உங்களை அம்மா மாதிரி பாத்துக்கிறதுக்கு உங்க மாமியார் இருக்காவ. சில பொண்ணுங்களுக்கெல்லாம் மாமியார் என்ன ஏதனே கேட்க மாட்டாவ. ஆனா நீங்க உங்க வாயாலே சொல்லிருக்கீங்க, என் அம்மாவோட என் மாமியார் தான் என்ன நல்லா பாத்துப்பாவ. டெலிவரிக்கு அப்புறமா நான் மாமியார் வீட்டுல தான் நிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்டவியெல்லாம் உங்களை சுத்தி இருக்கும்போது நீங்க எதுக்கு பயப்படணும்? நீங்க தானே டாக்டர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். டெலிவரி நெருங்கிட்டே வருது அப்படின்னீங்க. ஆமா, கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொன்னதான். எப்ப பெயின் வந்தாலும் உடனே ஹாஸ்பிட்டல் வந்துருங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்குன்னு பயந்துட்டே இருங்கன்னு சொல்லல. டாக்டர், எனக்கு நார்மல் டெலிவரி ஆகும்ல, அதை நினைக்கும் போதுதான் பயமா இருக்கு. தனலட்சுமி, எங்களை நம்பி வந்துட்டீங்க எல்லாம். உங்களுக்கு பயமே வேண்டாம், நாங்க இருக்கோம். ரிலாக்ஸா இருங்க. எங்களை நம்பி வரவங்கள நாங்க கைவிட்ட மாட்டோம். அது எங்களுக்கு தெரியாத டாக்டர். எத்தனையோ டெலிவரி இந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்திருக்கு. இது வரைக்கும் ஒண்ணு கூட தப்பா போனதில்ல. இங்க வந்துட்டாவலாம் அம்மாவும் பிள்ளையும் நலமா தான் போவாவ. நானே எங்க சொந்தக்காரவியலை எல்லாம் பாத்திருக்கேன். தொடக்கத்துல இருந்து வேற ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருப்பாவ. கடைசி நேரத்துல இங்க வந்தாலும் நீங்க அம்மா உயிரையும் பிள்ளை உயிரையும் காப்பாத்திருவியா? உங்க மேல உள்ள நம்பிக்கையில தான் நாங்க இங்க வந்தோம். அப்புறம் என்ன, டாக்டர்ஸ் எங்களை விட உங்களுக்கு இப்படி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். டாக்டர், நான் திருப்பி திருப்பி கேட்கன்னு சொல்லிக்கிட்டே நீங்க தப்பா எடுத்துக்கிடாதுங்க. எனக்கு நார்மல் டெலிவரி ஆகும் தானே? அடுத்த வாரம் ஸ்கேன் இருக்கலாம். ஸ்கேன்ல பேபியோட பொசிஷன் கரெக்டா இருந்தா நார்மல் டெலிவரிக்கு சான்சஸ் இருக்கு. ஸ்கேன் பார்த்துட்டு அது பறவைக்கு சொல்றேன். நான் கொடுக்க மெடிசின், நான் சாப்பிட சொல்றது, இதெல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாலே நார்மல் டெலிவரி கன்ஃபார்ம். நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா என்ன, சாப்பிட மாட்டா செய்ய மாட்டா. நல்லா சாப்பிட்டு தைரியமா இருங்க. நீங்க தைரியமா இருந்தா தானே உங்க பாப்பா தைரியமா இருக்கும். அப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஹெவி ஒர்க் எல்லாம் பண்ணக்கூடாது. நடக்கலாம் தானே? டெய்லி கொஞ்ச நேரம் நடக்கலாம். ஏதாவது ஸ்ட்ராங் பெயின் வந்தா உடனே ஹாஸ்பிட்டல் வந்துருங்க. சரிங்க டாக்டர். கூலா இருங்க. அடுத்த வாரம் செக்அப் வாங்க. நாங்க இருக்கும்போது நீங்க பயப்படவே தேவையில்லை. சரிங்க டாக்டர். சரிம்மா, கூட்டிட்டு போங்க. டாக்டர், உங்க ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கம்மா. அந்த பிள்ளை எனக்கு தெரியும். நிறைய நாள் பொட்டிக்கு போயிருக்கேன். ஓ அப்படியா? சரி சரி. சரி டாக்டர், வரோம். சாரோட ஒய்ஃப் சிஸ்டர். வாங்க மேம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க சூப்பரா இருக்கோம். என்ன மேம், உடம்பு சரியில்லையா? சும்மா ரெடி. இல்ல, நான் அர்ஜுனை பாக்குறதுக்காண்டி வந்தேன். இங்கதானே இருக்காவ? ஆமா மேம், சார் உள்ளதான் இருக்காங்க. பிஸியா இருக்காவளோ? இப்பதான் ஒருத்தங்க சாரை பாக்கிறதுக்குள்ள போனாவ. இப்ப வெளியே வந்துருவாவ. வந்த உடனே சொல்லிட்டான்.
ஒரு நிமிஷம் மேம் இப்ப வந்துடுறேன் சார். ஒருத்தவங்க உள்ள வராங்கன்னா அடுத்த ரெடியா இருக்கிறதுக்கு சொல்ல மாட்டீங்களா? 5 நிமிஷம் நான் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. இல்ல சார், உள்ள இருக்கிறீ வெளியே வந்ததா நான் போதான் சொல்லிட்டு இருக்கேன். ரெடியா இருங்கன்னு சொன்னா அவ ரெடியா இருப்பாவ. நீங்க அங்க போய் கதை விட்டுக்கிட்டு இருந்தா நான் இங்க காத்துட்டு இருக்க வேண்டியதா தான் இருக்கும். சாரி சார். இப்படி சாரி கேட்டே சுத்திட்டு தெரியுங்க. வெயிட்டிங்ல வேற யாராவது இருக்காங்களா? இல்ல சார், அவ்வளவுதான். சரி போங்க. கொஞ்சம் ஆக்டிவா நில்லுங்க மர்லின். எத்தனை நாள் சொல்லிட்டேன், ஒரு பேஷண்ட் உள்ள வந்ததா அடுத்த பேஷண்ட் கிட்ட சொல்லுங்க, அடுத்த நீங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். சோம்பேறியா ஒவ்வொரு மூலையிலயா போய் நிக்கிது. இல்ல சார், ஆக்டிவா தான் நிக்கேன். சரி போங்க. இனிமே நான் எங்க காத்துட்டு இருக்க மாதிரி இருந்ததுன்னா உங்களதான் வேலையை விட்டு தூக்க வேண்டியதா இருக்கும். இல்ல சார், இனிமே இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கேன். கொஞ்சம் கூட பயமே இல்ல. என்ன திட்டட்டு? எல்லாத்துக்கும் ரீசன் இருக்கும். ரீசன் மட்டும் ரெடியா வச்சிருப்பா போல. சார், என்ன நாளைக்கு லீவ் வேணுமா? ஐயோ, நாளைக்கு அடுத்த நாள் லீவ் வேணுமே. இப்ப கேட்டா கழுவி ஊத்துவாரு, அப்புறம் பாத்துக்கிடலாம். என்ன லீவ் வேணுமான்னு கேட்டேன். இல்ல சார். திட்டு வாங்கி முடிக்கிறதுக்கு முந்தைய வெளியே ஓடிடுவியலை. இன்னைக்கு அப்படியே நிக்கிறீங்களே, அதான் கேட்கேன். லீவ் வேணா தானே இப்படி நிப்பியா? உங்களை பாக்கிறதுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க சார். அனுப்புங்க. அதான் வேற யாராவது இருக்காங்களான்னு கேட்டேங்களா? ஆனா அது உங்க வீட்ல இருந்து வந்திருக்காவ. வீட்ல இருந்தா? ஆமா. வீட்ல இருந்து யார் வந்திருக்கா? என் தம்பியா? உங்க தம்பி தான். அதான் கவின் சார் இல்ல. இவளை எப்படி அவனுக்கு தெரியும்? இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டேன். சாரி சார், உங்க தம்பி இல்ல, உங்க ஒய்ஃப் தான் வந்திருக்காவ. அவ எதுக்கு இப்ப இங்க வந்தா? சார் வெளியே தான் காத்துக்கிட்டு இருக்காவ, வர சொல்லவா? வரதா சொல்லவே இல்ல. ஒரு மெசேஜ் ஒரு போன் எதுவும் பண்ணல. கிளம்ப பொட்டிக்கு தானே போனா. ஒருவேளை உடம்பு சரியில்லையோ? சொல்லாம கொள்ளாம வந்திருக்கா. இந்த மர்லினுக்கு எப்படி கவினை தெரியும்? ஒருவேளை ஸ்கூல்ல 2 பேரும் ஒன்னா படிச்சிருப்பாவளோ? சரி, இவனை தெரியாத பொண்ணுங்களே இல்ல. டாக்டர் உள்ள வரலாமா? அதான் வந்துட்டா எல்லாம். என்ன உடம்பு சரியில்லையா? நல்லதானே காலமும் போட்டிக்கு போனா. தலைவலியா? இல்ல. காய்ச்சலா? அப்படின்னா அருள் டாக்டர் தானே பாக்க சொல்லிருப்பாவ. அர்ஜுன், நான் டாக்டர் பாக்கிறதுக்காக வரல. பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் பாக்கிறதுக்கு தானே வருவாவ. ஹாஸ்பிட்டலுக்கு ஹஸ்பண்ட பாக்கிறதுக்கு வரலாம். இது டாக்டர் ஹஸ்பண்டா இருந்தா ஹஸ்பண்ட பாக்கிறதுக்கு வரலாம்ல. என்ன பாக்குறதுக்கா? காலமா தானே பார்த்தேன். காலமா தாங்க பார்த்தேன். ஆனா மதியம் சாப்பிட வேண்டியதா காலமே சாப்பிட முடியாது கண்டியலாம். அதான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்தேன். சாப்பாடு எடுத்துட்டு வந்தியா? ஆமா, மதியம் வீட்டுக்கு போனா 1:30 மணி ஆனதுக்கு பிறவா நீங்க சாப்பிட்டதுக்கு வரலன்னு சொன்னாவ பாட்டி. அதான் சாப்பாட கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன். வாங்குங்க சாப்பிடலாம். ஆமா, எதுல வந்த? கவினா கூட்டிட்டு வந்தான். அவன் காலேஜுக்கு போயிருக்கான். அது பிறகு எப்படி வந்தா? பஸ்லயா? நான் ஆட்டோல வந்தேன். சரி, ஆட்டோ வெளியே வெயிட்டிங்ல நிக்குது. வெயிட்டிங்ல நிக்குதுன்னா வச்சுட்டு போவான். இல்லங்க, ஆட்டோ அப்பயே போ சொல்லிட்டேன். இனிமே வீட்டுக்கு போண்டாமா? அதுவா, எப்பயும் நீங்க தானே கொண்டு விடுவியா? அது பிறகு ஆட்டோ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு? அதான் அப்பயே ஆட்டோவை போ சொல்லிட்டேன். எனக்கே இங்க வேலை இருக்கு. சாப்பிட போறதுக்கு கூட நேரம் இல்ல. ஸ்மிருதி மாமியார் எனக்கும் சேர்த்து சாப்பாடு கொடுத்து விட்டுருக்காவ. எனக்கிட்ட ஒரு வார்த்தை போன் பண்ணி கேட்காம அவ போக்குல எடுத்துக்கிட்டு வந்திருக்கான். பத்தாததுக்கு ஆட்டோவை வேற போ சொல்லிட்டு நான் கொண்டு விடணுமாம்லாம். என்னங்க அப்படி பாக்குறியா? எனக்கு நிறைய வேலை இருக்குமா, கொண்டு விடுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. ஸ்மிருதியோட மாமியார் வேற சாப்பாடு 2 பேருக்கும் சேர்த்து தான் கொடுத்து விட்டுருக்காவ. அப்பனா வீட்டுக்கு வந்தாலும் இன்னைக்கு 4 மணி ஆயிருக்கும். நீ என்னடானா ஆட்டோவை வேற அனுப்பி விட்டுருக்க. சரிங்க, நீங்க சாப்பிட்டா போதும், நான் போலாம். அப்பனா சரி. ஆனா என்ன, ஆட்டோ நல்ல ஆட்டோ தான். இது எல்லா ஆட்டோக்கார அண்ணனுங்களையும் சொல்லல. ஆனா ஆட்டோ எல்லாம் எப்பயும் பாதுகாப்பா இருக்காது. அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அதுலதானே வந்த, இப்ப என்ன திடீர் பயம்? இல்ல இல்லங்க, சொல்லேன். நான் ஆட்டோலயே போலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா இப்ப யாரதான் நம்ப முடியுது? பயமா தான் இருக்கு. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கலாம். எனக்கெல்லாம் ஏதாவது ஒண்ணு ஆனா கூட கேட்கறதுக்கே யாரும் இருக்க மாட்டாவ. என்ன நடிப்படி? இனிமே ஆட்டோ பிடிச்சுதானங்க போனோம். நான் சாப்பாடு எடுத்து வைக்கவா? கை கழுவிட்டு வந்துடுறேன், நீ உள்ள போயிரு. இந்த ஆளை பாக்குறதுக்கு எவ்வளவு போராட்டம் பண்ண வேண்டியதா இருக்கு. என்ன? இல்ல, உங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்து வியந்து போயிட்டேன். உள்ள போ, வரேன். என்னம்மா சிரிச்சுக்கிட்டு போனா டல்லா வாரா? அந்த ஆளு என்னடி இப்படி போய் சொல்லாரு? பொதுவா டாக்டர் போய் சொல்ல மாட்டாவா? போய் சொன்னாரா? ஒரே ஒரு பேஷண்ட் மட்டும் உள்ள போறதுக்கு 2 நிமிஷம் வெயிட் பண்ணாரு. அதுக்கும் சொல்லிட்டு 5 நிமிஷம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வெயிட் பண்ணிய மாதிரியே அடிச்சு விடியாரு. நான் தான் அப்பயே சொன்னேன்ல, இல்லனாலே நீ இதுதான் செய்வ. நாளைக்கு அடுத்த நாள் எனக்கு வேற லீவ் வேணும். கொஞ்சமா நாள் நார்மலா பேசினாலும் லீவை கேட்டலாம்னு நினைச்சேன். சிடுமூஞ்சிடி, அடுத்த லைன் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி என்ன நாளைக்கு லீவ் வேணுமான்னு துரத்தி விட்டுட்டாரு. கவிதா. மேம். சார் இல்லையாமா? சாப்பிட்டதுக்கு வீட்டுக்கு போயிட்டாரோ? இல்ல மேம், வீட்டுக்கு போகல, உள்ளதான் இருக்காங்க. உள்ளயா? உள்ள பாத்துக்கிட்டு தானே வரோம். 2 பேருக்கும் வேலை இருக்கு, வீட்டுக்கு சாப்பிட்டதுக்கு போக முடியாது. 2 பேருக்கும் சேர்த்து தான் சாப்பாடு கொடுத்து விடறதுக்கு சொன்னேன். சேர்ந்து சாப்பிடலான்னு சொன்னேன், எங்க போயிட்டான்? மேம், சார் உள்ளதான் இருக்காவ. இல்லம்மா, உள்ள பாத்துக்கிட்டு தான் வரேன், காணோம். அதான் ஒருவேளை சாப்பிட போயிருப்பாரோ என்னமோ. இப்ப தானே வீட்டுக்கு சாப்பிட போவேலன்னு சொன்னியா? மேம், சாரோட ஒய்ஃப் வந்திருக்காங்க. தியா வந்திருக்காளா?
தியா மேம் வந்திருக்காங்களா? ஆமா, சாருக்கு ஒரு ஒய்ஃப் தானே மேம் உண்டு. வாயில தான் கோளாறு. உனக்கு வாய் காது வரைக்கும் இப்ப போயிட்டு தான் இருக்க. இல்ல மேம், ஒய்ஃப்னு சொன்னதுக்கு பிறகு தியாவான்னு கேட்டு கொஸ்டின் மார்க் வச்சு கண்டியலாம். அதான் நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்கூடாதுங்க மேம். சாப்பிட்டதுக்கு உள்ள போயிருப்பாவ. சரிம்மா, நான் பாக்குறேன். சாரி மேம். இது என்னத்துக்கு இப்ப என்னைய முறைக்காவ? ஒய்ஃப்னா அவிய தானே, அது பிறகு தியாவான்னு கேட்டா லிஸ்ட்ல என்னமா இருந்தா தானே கொஸ்டின் மார்க் வைப்பாவ. என்னங்க ம் என்னமோ கொஞ்சம் எடுத்து வைக்கவா? ஆமாம், இப்ப கொஞ்சம் குறைச்சலாவா வச்சிருக்க? இல்ல வளர்ற பிள்ளை கண்டியலாம். நானா? வைக்கவா? ஏய், ஒண்ணும் தேவையில்ல, இதுவே போதும். அட 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 அட. ஏ ஸ்மிருதி, வா உட்காரு சாப்பிடலாம். ஆகா, ஏன் டாக்டரே உங்களை ஊர் முழுக்க தேடிக்கிட்டு வந்தா நீங்க இங்க சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்குதியலா மாறி மாறி? ஏ லூசு, அடி வாங்கிட்டு போயிடாத. உனக்காண்டி எங்க அத்தை பாசமா சாப்பாடு கொடுத்து விட்டுருக்காவ. ஆனா நீ என்னடானா உன் பொண்டாட்டிய வர வச்சு ஒன்னா உட்காந்து சாப்பிட்டதியா பத்தியா? அப்பயே நினைச்சேன்டா நீ கேடி அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். வேலையே என் தலையில தூக்கி போட்டுக்கிட்ட. மதியானம் உன் ஒய்ஃப் எடுத்து வச்சு உன் பொண்டாட்டி கையால சாப்பிடணும்னு சொல்லிக்கிட்டு தானே ஓடுவேன். அப்படிப்பட்ட நீ என் அத்தை சமைச்சதை எப்படி சாப்பிடுவேன்னு நினைச்சேன். இந்த ப்ரூஃப் பண்ணிட்ட கண்டியா? அக்கா வாங்க உட்காருங்க, சாப்பிடலாமே. வேண்டாமா? நீ அன்பு பாசம் காதல் எல்லாத்தையும் கலந்து சமைச்சு உன் புருஷனுக்காண்டி எடுத்துட்டு வந்திருப்ப. அக்கா அத உன் புருஷனுக்கே கொடு. எப்பல இருந்து இப்படி மெண்டல் மாதிரி பேச ஆரம்பிச்சேன்? நீ மெண்டல் மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்ச கண்டியா? அது பரவாயில்ல இருந்து. லூசு, வா உட்காரு, ஒன்னும் சேர்ந்தே சாப்பிடலாம். ஆமாக்கா வாங்க உட்காருங்க, உங்களுக்கு சேர்த்து தான் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். ஏம்மா தாயே, ஆளை விடுமா. ஏற்கனவே உன் புருஷனுக்கு சேர்த்து என் மாமியார் சாப்பாடு கொடுத்து விட்டுருக்காவ. இனிமே 2 பேர் சாப்பிட வேண்டியதா, நான் ஒத்த ஆளா சாப்பிட வேண்டியதா இருக்கும். இதுல இன்னும்மா ஸ்மிருதி ஏதாவது நினைச்சிட போறாவ. தியா சாப்பாடு கொண்டு வந்தது தெரிஞ்சா சந்தோஷம் தான் படுவாவ. சரி, நீங்க சாப்பிடுங்க, நான் கொஞ்சம் தாண்டி சாப்பிடுறேன். ஏ லூசு, எடுத்துட்டு வா, சேர்ந்து சாப்பிடலாம் தானே சொன்னேன். அத நீ ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி யோசிச்சிருக்கணும். ஆரம்பிச்சதுக்கு பிறகு யோசிச்சிருக்க கூடாது. நான் உத்தரவு வாங்கிக்கிறேன்ப்பா, நீங்க என்ஜாய் பண்ணுங்க. லூஸ் மாதிரி பேசாம போ. பசிக்குது. பசிக்குதா? பசிக்குதுன்னு தானே சொன்னேன், நீ என்னத்துக்கு வாயில அடிச்சுக்கிறேன்? ஏன் அங்க ஒரு பேஷண்ட் உள்ள விட்டுட்டு இங்க வந்து அமுக்குனியே? அது கடகடா குடுக்குடுன்னு சாப்பிட்டதடி. இப்ப அவிய சாப்பாட பத்தி பேச ஆரம்பிச்சது எனக்கு தானா பசிக்குது. ஏடி, அது வயிறா இல்ல கிரைண்டரா? பாக்கிறதுக்கு தான் ஈக்கல் போல இருக்க, சாப்பிடறதுக்கு உன் சைஸுக்கும் சம்பந்தமே இல்ல. ஏய் கவின், உள்ள போய் எட்டி பாத்துக்கிட்டு வந்துருவோமா? ஹார்ட் சர்ஜரி நடந்துகிட்டு இருக்கேன், எட்டி பாக்கிறதுக்கு போறேன். சர்ஜரி இல்லடி, 2 ஹார்ட் இணைஞ்சுகிட்டு இருக்க. நீ எதை பத்தி சொல்ல? அதான் சாரோட ஒய்ஃபும் உள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்காவெல்லாம். யாருக்கு தெரியும், சாப்பியாவளோ ரொமான்ஸ் பண்ணதுக்காண்டி வந்திருப்பாவளோ. ஆனா உன் வாய்க்கு செனான்னு வாங்கி கட்டிட்டு போற பாத்துக்கா. சார் ரொம்ப நல்லவரு. யாரு, ஒய்ஃப் கிட்டயுமா? பார்த்தெல்லாம் எப்படி ஸ்மிருதி மாமையே வெளியே துரத்தி விட்டாவேன்னு. ஆனா பரவாயில்ல, இந்த பொண்ணு இந்த சிடுமூஞ்சி கூடயே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்குதே. எனக்கெல்லாம் 2 நிமிஷம் இந்த ஆளுக்கு முன்ன நின்னு பேசுறதுக்கே பயம். இந்த பொண்ணு மாச கணக்கா இந்த ஆளு கூட இருக்குது பத்தியா? அவார்டு கொடுக்கணும் இந்த பொண்ணுக்கு. இப்ப ஏற்பட்ட சிடுமூஞ்சி கூட இத்தனை மாசம் இருந்திருக்கேன். வெளியே நம்ம கிட்ட ஸ்ட்ரிக்டா இருக்க மாதிரியா ஒய்ஃப் கிட்டே நடந்துப்பாவா? மேம் கிட்ட எல்லாம் நல்ல பாசமா இருப்பாரா இருக்கும். ஸ்மிருதி மேம் காட்ட 2 பேருக்கும் சேர்த்து தான் சாப்பாடு கொடுத்து விட்டுருக்காவ. இவர் கேட்காமலே அதை எடுத்துக்கிட்டு வந்திருக்காவ கண்டியா? அதான் சார் நல்ல பாசமா இருப்பாரா இருக்கும். ஏண்டி, இந்த சிடுமூஞ்சி யார்கிட்டயாவது பாசமா இருக்குமா? ஸ்மிருதி மேம் கிட்டயே அளந்தளந்துதான் பேசுவாரு. அதே போல ஒய்ஃப் கிட்டே இருப்பாரா? நல்ல பாசமா இருப்பாரா இருக்கும். இல்லனா மெனக்கெட்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டு வரவாவலாம். இவர் ஒரு பொண்ணு கிட்ட பாசமா இருப்பாரு அப்படிங்கறத என்னால கற்பனைய கூட நினைச்சு பார்க்க முடியலடி. சேனா, நான் பார்த்த இதுல சொல்லேன், ஸ்மிருதி மேம் கிட்ட கூட இவர் சிரிச்சு பேசி நான் பார்த்ததில்ல. கொஞ்சம் வெறப்பா வச்சுக்கிட்டு தான் பேசுவாரு. நீ எதுக்கு இதெல்லாம் நோண்டிய? என் கண்ணுல படியதை நான் சொல்லேன். நிஜமாவே வீட்ல இருந்து சாப்பிட்ட தானே? ஐயோ, பொட்டிக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு போய் அங்கிருந்து சாப்பிட்டுக்கிட்டேன். அது பிறகு இவரை பாக்கிறதுக்காண்டி சாப்பாடு எடுத்துக்கிட்டு இங்க வந்தது மட்டும் தெரிஞ்சதுன்னா திட்டி தீத்துப்படுவாரு. ஒன்னேதான் கேக்கேன், வீட்ல இருந்து சாப்பிட்ட தானேன்னு கேக்கேன். வீட்ல இருந்து சாப்பிட்டதுக்கு பிறகுதான் பாட்டி சொன்னாவ நீங்க வீட்டுக்கு வரையல அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அதான் சாப்பாடு கொடுக்கறதுக்காண்டி வந்தேன். சரி, பேருவேலாம்? போயிருவனே. சரி, கீழே போனா எப்பவும் ஆட்டோ இருக்கும். ஹாஸ்பிட்டல் வெளியிலேயே ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு. நீங்களா பார்த்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி அனுப்பி விடுங்களேன். இது என் வேலை இருக்கு. இந்த பிளாக்ல இருந்து வெளியே ரோட்டுக்கு போறதுக்கு 1/4 மணி நேரம் நடக்கணும். கார் இருக்குல்லங்க, கார்ல ரோடு வரைக்கும் கொண்டு விட்டுருங்க. இது கார்ல ரோடு வரைக்கும் கொண்டு விட்டுட்டு அது பிறகு ஆட்டோ பிடிச்சு விடணுமா? ஏன்னா இங்க ஆட்டோ பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு தான் பார்த்த உடனே யார் நல்லவியான்னு தெரியும்ல. அவ்வளவு நல்ல பிளானோட தான் வந்திருக்கேன். அர்ஜுன், ஆட்டோல தானே ஏத்தி விட்டுறேன், வா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆனா
ஒருவேளை நான் மிஸ் ஆனேன்னா என்னை தேடாம விட்டுறாதுங்கண்ணா. பார்க்கிங்ல போய் நில்லு, வாரேன். பிசாசு கொண்டு விட்டாதான் என்னவா? போ, வாரேன் சொல்லல. போறேன். லூசு, வேலை இருக்க நேரத்துல விளையாடிக்கிட்டு நிக்கா. கவின் சார் வராரு. சிஸ்டர். குட் ஆஃப்டர்நூன் சார். ஸ்மிருதி வந்தாங்கன்னா நான் வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லுங்க. ஆனா சார் வீட்டுக்கு போறதுக்கே நேரம் இல்ல. இது இல்ல வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு ஸ்மிருதி மேம் கிட்ட பேசிட்டு இருந்தீங்களே, அதான் கேட்டேன். கவிதா, ஸ்மிருதி வந்தாங்கன்னா தியாவை கொண்டு விடறதுக்கு வீட்டுக்கு போயிருக்கேன், உடனே வந்துருவேன்னு சொல்லிருங்கண்ணா. சரி சார். ஒருவேளை இவரு நல்லா பார்த்து பாரு. இவர் சிரிச்சா எப்படி இருக்கான்? இவர் சிரிச்சு நான் பார்த்ததே இல்ல. அப்பயே சிரிச்சாலும் அந்த சிரிப்பு மூஞ்சில ஒரு செகண்ட் தான் இருக்கும். வருண் சார் திருப்பி வரவே மாட்டாரா? இப்ப நீ குட் ஆஃப்டர்நூன் சொன்னீங்க, வருண் சாரா இருந்தா சிரிச்சுக்கிட்டு குட் ஆஃப்டர்நூன்மா அப்படின்னு சொல்லுவாரு. இந்த ஆளு இவ்வளவுதான். ஏன் சில நேரம் இந்த கூட வராது, லேசா தலையை ஒரு ஆட்ட ஆட்டிட்டு போயிருவாரு. ஆமா நீ வேற, நான் விஷ் பண்ணா தலையை கூட ஆட்ட மாட்டாரு. எப்படி வீடு வரைக்கும் கொண்டு விட வைக்கிறது? என்னத்தை பாத்துக்கிட்டு நிக்கா? ஹலோ. ஏறேன். இல்ல ஆட்டோ என்னமா வரையில கண்டிலாம், அதான் பாத்துக்கிட்டு நிக்கேன். உள்ள உங்க அப்பனா ஆட்டோவை விடுவாங்க, ஸ்டாஃபோட வண்டி மட்டும் தான் இங்க நிக்கும். இல்ல ஒரு ஆட்டோ அப்படியே போன மாதிரி இருந்து. கார்ல ஏறு. மனுஷனுக்கு ஒரு வேலைக்கு 2 வேலை. உங்களுக்கு கஷ்டம்னா நீங்க போங்க, நான் நடந்து போறேன். இதுதானே அங்க வச்சு சொன்னேன். இல்ல ரோடு வரைக்கும் கொண்டு விட்டுட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலை தானே, நானே போலாம். போங்க. ஓ போட்டா. ஆனா நான் மிஸ் ஆனா தேடாம விட்டுறாதுங்கண்ணா. ஏறு. இல்லங்க ரோட்ல விட்டுட்டு மறுபடியும் ஆட்டோல ஏத்தி விட்டு கஷ்டம் தானே உங்களுக்கு, நீங்க போங்க. ஏமா யாருமா வீட்டுல கொண்டு விட்டுறீங்க? வந்த வேலை சக்சஸ். ஆனா பைக்கா இருந்தா நல்லா இருந்திருக்கும். இது இல்ல உங்களுக்கு ஒன்னும் சிரமம் இல்லையே? இல்ல நான் சும்மா தான் இருக்கேன், எனக்கு எந்த சிரமமும் இல்ல. போதுமா? அப்பனா ஓகே, நீங்க ஃப்ரீயா இருக்குதீங்கன்னா கொண்டு விடுங்க, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆண்டி அவன் இல்ல. ஏன் ஒரு குட்டி நாயை பார்த்து இப்படி பயந்து அலறிய? குட்டி நாயா? அது உங்க பையன் எனக்கு வச்சிருக்க வேட்டு. இல்லன்னா பாருங்க, வேற யாரையாவது இப்படி அந்த நாய் துரத்துதான். என்ன பாக்கம்னா என்ன வரட்டுது. நீ ஓடாம நின்னாலே போதாம். சரி வீட்டுல என்ன யாரையும் காணோம், அணக்கமே இல்ல. அர்ஜுன் சாப்பிட்டதுக்கு வீட்டுக்கு வந்தாரா? அவர் வீட்டுக்கு சாப்பிட்டதுக்கு வருவாருன்னு சொல்லிக்கிட்டு அவரை பாக்கிறதுக்காண்டி தான் வந்திருக்கேன். அவன் வேலையா ஆஸ்பத்திரியில தான் இருக்கான். வரலையோ வீட்டுக்கு? அவன் வரலன்னா என்ன, மகாராணி தான் சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கே போயிருக்காளே. ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காளா? ஆமா, அவன் வேலைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரையில சாப்பிட்டதுக்கு இவ பொட்டிக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு போய் அங்கிருந்து சாப்பிட்டுக்கிட்டு அவனை பாக்குறதுக்காண்டி வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்த நேரத்துல இந்த கிழவி என்னமோ வீட்டுக்கு சாப்பிட்டதுக்கு வரலன்னு சொல்லியிருக்கோம் போல. உடனே வாரி கட்டிட்டு சாப்பாடை எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான். ஏன்டி அவர் பிஸியா இருக்கிறதுனால தானே வீட்டுக்கு வரையல, இவளுக்கு என்ன உடனே துரத்தி கட்டிட்டு ஒரு ஓட்டம்? அததான் தாங்க முடியல. சரி அந்த நாயை கட்டி தானே போட்டிருக்காவ, அது எங்கேயாவது காணோம். இத்தனோண்டு குட்டி நாயை பார்த்து இப்படி பயப்படியா? அவரு வேலையா இருக்காருன்னு சொன்னியா? அவர் கார் உள்ள வருது. அது சரி, போறவ ஆட்டோல போனா பொண்டாட்டி ஆட்டோ ஏத்தி விடியவனா அவன்? மகாராணிய வீட்டுல கொண்டு இறக்கி விடலைன்னா அவனுக்கு அங்க வேலை ஓடுமா? அவர் சும்மா இருந்தாலும் இவன் இப்ப சும்மா இருக்க மாட்டேங்க போலயே. நீ ஆத்தி விட்டே அவியல ஒண்ணு சேர்க்க வச்சிருவ போல இருக்கு. சரி உள்ள போ. அதானே பார்த்தேன், எல்லோல மூஞ்ச பார்த்து பேச ஆரம்பிச்சாரு, அதுக்குள்ள குனிஞ்சாச்சா? என்னங்க? என்னம்மா அதான் கொண்டு விட்டுட்டேன், நினைச்சதான் நடத்திட்டேன். ஒன்னும் இல்ல, ஹாஸ்பிட்டல் போனதான் எனக்கு போன் பண்ணுங்க, இல்லனா ஒரு மெசேஜாவது பண்ணுங்க. அப்புறம் அர்ஜுன். என்னதியா டைம் ஆகுது? சரி அவருக்கு நேரம் ஆகுதுன்னு சொன்னதுக்கு பறவைக்கும் கிடக்காளா? அர்ஜுன் மெதுவா போங்க, ஃபாஸ்டா போவாதுங்க. சரி. நேரம் ஆயிட்டுன்னு சொல்லிக்கிட்டு ஃபாஸ்டா போவாதுங்க, டிராபிக்ல அவசரப்படாம பொறுமையா நின்னு போங்க. சரி. இப்ப என்னைய கொண்டு விடும் போதே ஃபாஸ்டா தான் வந்தியா, இதே போல ஃபாஸ்டா போவாதுங்க அர்ஜுன். இந்த 4 லைனே மனப்பாடமே பண்ணி வச்சிருப்பா போல. சரி வரேன். பொட்டிக்ல இறக்கி விடவா? இல்ல அர்ஜுன் வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க போங்க நான் போலாம். சரி. எதியா ஏமா அவன் போனதுக்கு பிறகு கூப்பிடுமா? ஏற்கனவே நீ போட்ட போடல எனக்கு பக்கன்னு இருக்க. எதியா இங்கதான் நிக்கிறியா? இப்போ உனக்கு பிபி யாரு இறங்கி இருக்குமே. சரி காசா பணமா என்னமோ கொஞ்சம் ஏத்தி விடுவோம். இங்க வாடி. இவ வார தோரணை பார்த்தா இவளை வச்சு செய்வா போல இருக்கேன். சொல்லு ஜெசிகா. ஏண்டி அவருக்கே ஹாஸ்பிட்டல்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு, பிஸியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு தானே வீட்டுக்கு வராம இருக்காரு. நீ என்னடானா எல்லாத்தையும் வாரி கட்டிட்டு ஆட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கே போயிருக்க. ஆட்டிக்கிட்டு போனா? லூசு, நான் ஆடிட்டு போனதை நீ பாத்தியா? நான் ஆட்டோல தான் போனேன். என்னடி கொழுப்பு கூட்டிட்டு போல, திமிரு பிடிச்சு பேசிய? முந்தியெல்லாம் நான் எதுனா பேசினாலே கொஞ்சம் பம்மி பேசுவேன், இப்ப எதிர்த்து எப்படி திமிரு பிடிச்சு பேசிய? முந்தியெல்லாம் எனக்கிட்ட அர்ஜுன் எனக்கு தான் சொல்லி பயந்து போய் பேசுவேன். கட்டினவரை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்லுவாவா, அதுல ஒரு லாஜிக் இருக்கு. நீ அவரை ஒன் சைடா லவ் பண்ண, உனக்கிட்ட எதிர்த்து பேசக்கூடாதுன்னு எல்லாம் இல்லையே. ஏடியா நீ அப்ப பேசின பேச்ச என்ன, இப்ப பேசிய பேச்ச என்ன?
என்னமே எத்தனை காலம் தான் அதே சொல்லி பேசிக்கிட்டு இருப்பேன். ஏண்டி தெரியாம தான் கேட்கேன். அவர் வேலை பிஸியா இருக்காரு, அதனால தான் நீ வீட்டுக்கு வரையில சாப்பிட்டதுக்கு. ஆமா, நீ சாப்பாடு கொண்டு கொடுத்த சரி, அது பிறகு ஆட்டோல வந்திருக்கலாம்ல. கொண்டுட வச்சிருக்கேன். அவரே வேலையா இருக்கிறதுனால தானே வீட்டுக்கு வரல. அவர் சாப்பிட்டாரா இல்லையான்னு சொல்லிக்கிட்டு உங்க மனசை அடிச்சுக்காத. அவர் கட்டின பொண்டாட்டினா அவர் சாப்பிட்டாரா இல்லையான்னு சொல்லிட்டு என் மனசு தானே அடிக்கும். அதனாலதான் சாப்பாடு எடுத்துக்கிட்டு போனேன். சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன். ஏன் நில்றீ? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? நான் கூட அவர் வேலை பார்க்க நேரம் இப்படி தொல்லை பண்ணதில்ல. உனக்கு அந்த ரைட்ஸும் இல்ல. என்னடி நக்கலாம், நீ மட்டும் எங்க நடுவுல வராம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு எங்களுக்கு ஒரு குழந்தைய பிறந்திருக்கான். பிறக்கம். இங்க பாரு, ஓப்பனா சொல்லேன், எனக்கு இப்ப எல்லாமே அர்ஜுன் தான். நீ இப்படி எல்லாம் பேசச்சுல உன் வாயிலே சூடு போடணும் போல எனக்கு இருக்க. எது? நானும் பெண் தானே இல்லாத? உங்க 2 பேருக்குள்ளேயும் பேசலாம், எனக்கு என்ன இழுக்கா? அத்தை ஷார்ப்பா இருக்காவ. ஏய், அவர் பிஸியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கச்சுல உனக்கு என்னடி வேலை? அவரும் பாவம் போல உன்னை கட்டின பாவத்துக்கு கொண்டு விட்டுட்டு போறாரு. அப்படியே நேரம் ஆகுதுன்னு தானே சொல்லாரு. அறிவு கட்டவளே, ஏண்டி உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பாரு நோய் நோய் நோய்னு எதனா சொல்லிக்கிட்டே தான் இருப்பியா? அமதியா, உனக்கு இதுக்கெல்லாம் தகுதி இருக்கா? ஆரம்பிச்சிட்டுல பைத்தியம். என்ன நினைச்சு சுத்திக்கிட்டு இருக்க? அவருக்கு பொண்டாட்டின்னு நினைச்சு சுத்திக்கிட்டு இருக்கமா? போதுமா? என் மேல ஒரு அடி பட்டுன்னு வச்சுக்கா, இங்க இருந்து உயிரோட போயிட மாட்டேன். அடுத்தவி வீட்டுக்கு வந்தா எப்படி நடந்துக்கிட்டானேன்னு தெரிஞ்சுக்கா. நீ நேத்துக்கு வந்தவா, நான் எத்தனையோ வருஷமா இந்த வீட்டுக்கு வந்து போயிட்டு தான் இருக்கேன். என்னமோ சொல்ல போனா ஒரு காலத்துல இந்த வீட்டுல உள்ளவிய என்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாவ. இப்பதான் குப்பையில போட்டுட்டாவெல்லாம். உண்மை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரண்டி. நீ நாடகம் ஆடி இப்ப வேணா உன்னை எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடலாம். ஒரு நாள் என்னோட வேல்யூ எல்லாருக்கும் புரியும். நீ அர்ஜுனுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவா. அன்னைக்கு அவர் சாப்பிட்டுக்கிட்டு துண்டை தானே தேடினாரு. ஏன் கை துடைக்கிறதுக்கு வேற துண்டு டிஷ்யூ எதுவும் இல்லையா? புடவை முந்தானே நீட்டுற. ஏடி வெக்க கிட்டவில்லை, வெக்கமா இல்ல உனக்கு? அடங்குடி, நான் என் புருஷனுக்கு என்ன வேணாலும் கொடுப்பேன், எதை வேணாலும் கொடுப்பேன். அதை கேட்கறதுக்கு நீ யாரு? சீ, ஆண்டி பாத்தியெல்லாம் இவ பொண்ணு மாதிரியா பேசா? ஏற்கனவே வீட்டுல உள்ளவியலுக்கிட்ட இருந்தெல்லாம் அடி வாங்கி செத்து போய் நொந்து போய் தான் இருக்க. சும்மா சும்மா உன்னை அடிக்கப்படாதுன்னு பாக்கேன். உனக்கு வேணா வேலை வெட்டி இல்லாம இருக்கலாம். ஒரு மாசம் உங்க அம்மா கிட்ட இருந்து, ஒரு மாசம் உங்க அப்பா கிட்ட இருந்து உனக்கு பணம் வரும். அதனால சும்மா சுத்திக்கிட்டு தெரிஞ்சாலும் உன் கைக்கு பணம் புரலாம். ஆனா நான் கஷ்டப்பட்டாதான் என் கடனை அடைக்க முடியும், என் அம்மாவை பாத்துக்க முடியும். ஆமா, இருக்கிறது ஓசில. நீயே அனாத சாக்கடை. நீ அர்ஜுன் கிட்ட புடவை முந்தானே நீட்டுற, அதுவும் கை துடைக்கிறதுக்கு. அப்பே உன் பல்ல பேத்தர் பண்ணி வந்து இல்ல அவருக்கு பொண்டாட்டி ஆவதுக்கு உனக்கு எதனா தகுதி இருக்கா? யாரும் இல்லாத அனாத சாக்கடை நீ உன் புடவை நீட்ட துடைக்கிறதுக்கு. அந்த அழுக்கு அவருக்கும் ஒட்டிக்கவா? அவர் என் புடவையை தொட்டதுக்கே இந்த கொதிக்கிறேன். நீயே சாக்கடா. இனிமே இந்த கேவலமான வேலை பாக்கியதெல்லாம் நடத்திக்கா. ரொம்ப பேசிட்டடி. நான் விலகி போனாலும் நீ விட மாட்ட போலே. டைசன், டைசன். ஜெசிகா, சின்ன நாய் சும்மா குறைக்கிறோட நினைக்கிறான். நீ கத்தாத, பயராத முத. இத்தனோட நாய்க்கு பயப்படியவளா இவ்வளவு வீரவசனம் பேசியா? அத போ சொல்ல. இங்க அர்ஜுனுக்கு இப்படி நாய் விட்டு பயங்காட்டியதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. டைசன், அங்க போ, அங்க போய் உட்காரு. ஏய் சி கையடி. ஏய், நாயை வச்சு பயமுறுத்துறியா? நான் யாரோ இல்லாத சாக்கடையா? அம்மா அப்பா இருந்தா உன்னை கூட வச்சுக்காம விட்டுருக்காவ பத்தியா? யாரடி நெஜ சாக்கடை? சாக்கடை கேடு கட்டவனி. நீ டாக்டர் அர்ஜுன் பொண்டாட்டிக்கு மேல கை வைக்கிறியா? முத போய் குளிக்கணும். ஏடியா, ஓவரா பேசாத. இததானே எனக்கு பண்ண. அப்ப மட்டும் என்ன இழுச்சுக்கிட்டு இருந்ததா? இங்க பாரு, எல்லாம் ஒரு அளவுக்கு தான். இவதான் ஆரம்பத்துல சும்மா போயிட்டு இருந்தாலே. ஓயாம சீண்டிக்கிட்டே இருக்கலாம்னு மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்காதா? நீ அர்ஜுன் கிட்ட வம்பளுக்கு போகாமலே உன்னை கடுப்பாத்ததுக்கு ஏதாவது செய்வாரு. அந்த மாதிரி எனக்கிட்டே நீ வம்பளுக்காம இருந்தான்னு வச்சுக்கா, நீ தப்புன. ஒதுங்கி போறேன்னா நோய் நோய் நோயின்னு சீண்டிக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கா, மவ்வளா அது பிறகு அசிங்கப்பட்டு தான் போவேன். ஆமா, உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமாவே இல்லையா? இப்படி இன்னொருத்தங்க வீட்டுக்கு வந்து இப்படி எல்லாம் அநியாயம் பண்ணதுக்கு? இந்த இடம் எனக்கான இடம், எனக்கான இடத்துலதான் நீ வந்து இருக்க. எனக்கு எவ்வளவு கோவம் வரண்டி, எவ்வளவு ஆத்திரம் வரும். நீ என்ன ஒருத்தனை காதல் செய்யலாம், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. எதுக்கு அப்பப்ப அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்க? எனக்கு விட்டு கொடுக்கலாம்னு சொல்லிக்கிட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு நீயே அந்த இடத்துல இருக்க பாத்தியா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு நான் என்ன பேச தாண்டி செய்வேன். சரி, பிபி ஏறி இறங்கி சென்னத்தை சேரு. ஏதியா சரிதான், போடி, உனக்கு வேற வேலை இல்லைன்னு. ஏண்டி இவளுக்கு எவ்வளவு கொழுப்பு கண்டியலாம்? ஏன் அர்ஜுன வளைச்சு போட்டதும் பத்தாதுன்னு சொல்லிக்கிட்டே எவ்வளவு திமிரா பார்த்து சொல்லிக்கிட்டு போறான். அவளே ஒதுங்கி ஓரமா போனாலாம். இவ சும்மா இருக்க மாட்டா போலயே. இவ பியாச்சையெல்லாம் பார்த்தா ஒரு வேளை தப்பி தவறி தியாக்கு இடத்துக்கு இவ வந்துட்டாள்னா அது பிறவைக்கு நமக்கு கஞ்சி கூட ஊத்த மாட்டா போல. அவளாவது செய்ய அநியாயத்துக்கு தான் அப்பப்ப 4 போடு போடுவா. ஆனாலும் வெளியே துரத்தையெல்லாம் நினைக்க மாட்டா. ஆனா இவ இந்த வீட்டுக்கு இந்த ஆளை நம்மளை கூட்டிகிட்டு வந்ததுல இருந்தே நம்ம அர்ஜுனுக்கு எதிராக தான் நிக்கும். இவன் நேத்துக்கு தியாக்கு எதிராக திரும்பிக்கிட்டு வில்லத்தனத்துல நம்மளே மிஞ்சி போயிருவா போல இருக்க.
என்ன டாக்டரே, என்ன ஸ்மிருதி? உங்க ஆளை கொண்டு விட்டுட்டு வந்துட்டிய போல. ஆமா. இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்ததுக்கு நீ ரொம்ப லக்கி தான். ஏன்? உன்னாவா அந்த அளவுக்கு லவ் பண்றான், அதான். லவ்வா? யார? ஓய், யார பத்தி பேசியான்னு உனக்கு தெரியாதா? உன் பொண்டாட்டிக்கு தான் உன் மேல. ஏச்சி, லவ் எல்லாம் இல்ல. அவளுக்கு என்ன பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனா லவ் எல்லாம் இல்ல. அட, யார்கிட்ட ரீல் விடுற? ஒரு பொண்ணு கண்ணை பார்த்தா தெரியாதா லவ் பண்றாங்களா இல்லையான்னு சொல்லிக்கிட்டு? லூசா நீ? அவளுக்கு என்ன பிடிக்கும், ஆனா நீ சொல்லிய மாதிரி எல்லாம் இல்ல. அர்ஜுன், நீ லூசா? சாப்பாடு மட்டும் எடுத்துக்கிட்டு வந்தானா நினைக்கேன். உன்னை பாக்குறதுக்காண்டி தான் வந்திருக்கான். அவன் உன்னை லவ் பண்றான். அதுதானே இங்க பிரச்சனை. எத்தனையோ தடவை ஐ லவ் யூ சொல்லியிருப்பேன். ஒரு தடவை கூட அவளுக்கிட்ட இருந்து பதில் வந்ததே இல்ல. ஒரு 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 தடவை அவளுக்கிட்ட இருந்து அதுக்கு பதில் வந்திருந்தாலும் நான் இப்படி குற்ற உணர்ச்சியில தவச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். கணவன் மனைவியா நாங்க 2 பேரும் ஒன்னா வாழ்ந்துட்டோம். ஆனா இந்த குற்ற உணர்ச்சியில அவன் மூஞ்ச பாக்கிறதுக்கு கூட எனக்கு கேவலமா இருக்கு. ஒரு தடவை அவ ஐ லவ் யூன்னு என்கிட்ட திருப்பி சொல்லியிருந்தாள்னா இன்னைக்கு இவ்வளவு கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டியதா இருக்காது. ஆக மொத்தத்துல யார மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தனோ அவியல மாதிரியே தியா கிட்ட நடந்துகிட்டத நினைச்சு கேவலமா இருக்கு. அர்ஜுன், என்ன ஸ்மிருதி? உன் மேல உயிரே வச்சிருக்காடா. அதான் சொல்லலாம், அவளுக்கு என்ன பிடிக்கும். பிடிக்கிறதுக்கும் லவ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனா நீ வேற, ஒரு பொண்ணா இருந்துகிட்டு ஒரு பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதா? அவ மனசுல நான் இருக்கேன்னா என்கிட்ட சொல்லணும்ல. இவ்வளவு நடந்ததுக்கு பிறவைக்கு கூட வாயே திறக்கலாம். என்ன அப்பப்ப என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்க? ஒன்னும் இல்ல ஸ்மிருதி, நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். சரி மக்களே, அம்மா வச்சிடுறேனா? என்னத்தா தினமும் 2 தடவை 3 தடவை வீட்டுக்கு போன் பண்ணிருயாவ? எப்படி அவிய பெங்களூர் போனாவ? குடும்பம்னா தனக்கு உயிர். அதுவா அண்ணனா அவ்வளவு பிடிக்கும். இவனும் அப்படிதான். அவ என்ன தப்பு செஞ்சாலும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நிப்பான். பெங்களூருக்கு படிக்கிறதுக்கு போறேன்னு அவ அடம் பிடிக்கச்சுலயும் நாங்க எல்லாம் எதிர்த்து தான் நின்னோம். அவன் தான் அவ ஆசைப்படியா எல்லாம் அங்கேயே போய் படிக்கட்டும்னு விட்டுட்டான். அவன் சொன்னதுக்கு பிறவைக்கு இங்க யார் மறுபேச்சு பேசுவான்? இன்ஜினியரிங் தானே, இங்கேயே படிச்சிருக்கலாம்ல. படிச்சிருக்கலாம், ஆனா அவளுக்கு படிப்பு அது பிறவைக்கு ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்ட். ஸ்போர்ட்ஸ்லயுமா? ஆமா சாரா, நிறைய பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கான். ஸ்கூல் படிக்கச்சிலேயே நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கான். இப்ப காலேஜ்லயும் அப்படிதான். ஐயோ, அத்த கவின் கூட நல்லா விளையாடுவான். அவன் அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணி 4வது வருஷம். இந்த 4 வருஷமா ஸ்போர்ட்ஸ்ல கப்பு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கான். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஜெயிக்கிறதுக்கு காரணமே கவின் தான். சிவில மெக்க அப்படி அடிச்சுக்கிட்டு நிக்கான். கவினாலதான் கப்பா அவிய டிபார்ட்மெண்ட்டுக்கே போவான். ஸ்போர்ட்ஸ்னா கவினுக்கு அவ்வளவு பிடிக்கும். உன் தம்பிக்கு ஸ்போர்ட்ஸ்னா பிடிக்கலாம், ஆனா படிப்புல முட்டை எல்லாம் அவன். என் தம்பி படிப்பை பத்தி இவியலுக்கு என்ன தெரியும்? 12th என் தம்பிக்கு மார்க்கை விட இவிய பொண்ணுக்கு 20 மார்க் கம்மி. உங்க பொண்ணை விட எல்லா விதத்திலயும் என் தம்பி உயர்ந்தவன் தான். என் தம்பியை நீங்க என்னன்னா நினைச்சுக்கிட்டு போங்க. என் தம்பிய பத்தின நினைப்புல நீங்களும் உங்க பிள்ளையும் ஒரே மாதிரி தான் அத்தை இருக்குதியா? என்ன சாரா, சரிதானே நான் சொல்லிட்டேன். உன் தம்பி படிப்புனா ஓட்டம் பிடிப்பான். அந்த அரக்காணி பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோன்னு பயந்து போய் காப்பி அடிச்சு எப்படியோ பாஸ் பண்ணிருக்கான். அத கவின் அப்படி காப்பியெல்லாம் அடிக்க மாட்டான். அது எப்படிமா 28 பேப்பரையும் ஒரே செமஸ்டர்ல எடுக்க முடியும்? என் தானும் இது வரைக்கும் ஒரு பேப்பர் கூட அரியர் போட்டதே இல்ல. சரிங்க அத்த, இவியலுக்கிட்டயும் இவிய மௌனுக்கிட்டயும் என் தம்பியை பத்தி பேசியது வேஸ்ட். என்னமோ 2 வருஷமும் முடியாம இந்த பக்கமே வரமாட்டான். 2 வருஷம் கடக்கடான்னு பெயராத்த. ஆமா, படிச்சு முடிச்சதுக்கு பிறவைக்கு 1 வருஷமாவது எங்க கூட வச்சுக்கிட்டு தான் அது பிறவைக்கு அவளுக்கு வேலை பார்க்கணும்னா பார்க்கட்டும். எப்ப 2 வருஷம் குடுக்குடுன்னு ஓடான்னு இருக்கு. என்ன மிஸ்டர் குட்டி, இவர் கண்டுக்கிடவே மாட்டேங்காரு. என்கிட்ட இவர் இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டதுக்கு முந்தி இப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டு தெரிஞ்சிருக்கணும். இப்ப இப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டு வார கணக்கா தெரியச்சலாம். பைத்தியம் பிடிக்க மாதிரி இருக்க. அது பறவையிலேருந்து ஒருவேளை நம்மளை பிடிக்கலையா, இல்லனா அந்த சம்பவத்தையே மறந்துட்டாரா? அப்படி இல்லைன்னா இவரெல்லாம் அப்பா ஆக முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டு இப்படி நடந்துக்கிட்டமே நினைச்சு அவாய்ட் பண்ணியாரா? ஷோ, ஓவர் திங்க் பண்ணி பண்ணி மனசுக்கு பைத்தியமே பிடிக்குது. ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டே அர்ஜுன்? என்னங்க? என்னமா? நல்ல தூக்கம் வருதுங்க. தியா, எனக்கு வேலை இருக்குமா, நீ படு. தினமையா நான் தூங்குனதுக்கு பறவைக்கு தூங்கியாரு. நம்மளும் அந்தால தூங்கிடுறோம். தினமுமா வேலை இருக்கும். இல்ல நம்ம தூங்குனதுக்கு பறவைக்கு வந்து தூங்கியாருன்னா கன்ஃபார்மா அவாய்ட் பண்ணியேதான். எதுவா இருந்தாலும் இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். தியா, எனக்கு வேலை முடியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நீ படுத்து உறங்கு. இல்லங்க, நீங்களும் வாங்க, நான் வெயிட் பண்ணி. அதான் சொல்லலாம், நான் தூங்குறதுக்கு எப்படியும் 3 மணி ஆகும். நீ தூங்கு. இன்னைக்கு உறங்கவே கூடாது. கண்ணை மூடிக்கிட்டு கிடந்துரு. இவர் எப்ப தூங்காருன்னு பாப்போம். உறங்கின மாதிரி கிடந்தா இவர் என்னத்துக்கு இப்படி எல்லாம் பண்ணியாருன்னு தெரியும். தூக்கம் வேற வருது, இவ வேற தூங்க மாட்டேங்க.
ஒரு வேலை என்ன அவாய்ட் பண்ணதுக்காண்டி தான் நான் உறங்கியது வரைக்கும் நீங்க வேலை பார்க்குறியானா? அர்ஜுன், சத்தியமா அதை என்னால தாங்கிக்கிடவே முடியாது. நான் உறங்கிட்டேன் நினைச்சுக்கிட்டு இப்பயே படுத்து கொஞ்சமா இருக்க நம்பிக்கையை சிக்கு நூறாக்கிறாதுங்க. என்ன இன்னைக்கு படுத்த உடனே உறங்கிட்டான்? இல்லைன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும்.